இன்றைக்கி ஆர்ஆர்பி ப்ரிப்பரேஷனோட டே 5. ஸோ காலையில் இன்ச்சல்லேருந்தே பயங்கரமாக தலை வலிச்சுது. எனக்கு அப்போவுமே தெரிஞ்சுட்டு இன்றைக்கி எந்த வேலையும் ஓடாது அப்படின்னு. ஏன்னா என்னால் தலைவலியை மட்டும் தாங்க முடியாது, வந்தால் கொஞ்சம் சிவியராக வரும். ஸோ காலையிலேருந்து மதியம் ஃபுல்லாக தலைவலி தான் இருந்தது. ஸோ கொஞ்சம் வேலைலாம் இருந்தது, ஜாப் சர்ச்சிங் அது எல்லாத்தையும் நான் கொஞ்சம் முடிச்சிட்டேன். ஏன்னா அது டெய்லி அப்ளை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் முடிச்சுட்டு சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் இருந்தது, அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு சரி படிக்கலான்னு எடுத்தேன். பட் தலைவலினால் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை. ஸோ மதியம் நல்லா தூங்கிட்டு ஈவினிங் எந்திச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன். இன்றைக்கி நம்பர் சீரீஸோட கொஞ்சம் மிச்சம் இருந்தது, அதை முடிச்சிடலான்னு நினச்சேன். பட் என்னால் முடிக்க முடியலை, ஏன்னா தலைவலினால் எதுவும் பண்ண முடியலை. நான் பண்ணுற பிகினர் மிஸ்டேக் என்னென்னா, எனக்கு மேக்ஸில் வந்து பேசிக்ஸ் அந்தளவுக்கு தெரியாது. ஸோ அது தெரியாமல் நான் உள்ளே போகிறனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் சைடில் வந்து பேசிக்ஸும் வந்து அப்படியே படிச்சுட்டே தான் வரேன். அதே மாதிரி யூடியூப்பில் ஏதாச்சும் ஒரு வீடியோ எடுக்கிங்கன்னா ஒருத்தங்க சொல்லிக் கொடுக்குற வீடியோ வந்து பாருங்கள். நான் எல்லோரும் சொல்லிக் கொடுக்குற வீடியோலாம் பார்த்து கரெக்டாக எதை ஃபோக்கஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியலை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தட் வந்து சொல்லித்தராங்களா, அதனால் அது கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகுது. ஸோ மற்றபடி இன்றைக்கி நம்பர் சீரீஸில் கொஞ்சம் தான் பார்த்தேன். பட் அவ்வளோ ஒன்றும் பண்ணலை. யூடியூப் வீடியோஸ் எதுவும் அப்லோடும் பண்ணல. நாளைக்கு கண்டிப்பாக பண்ணி ஆகணும், ஏன்னா இன்னையோட எல்லாம் முடியுது, ஷெட்யூல் பண்ணுது. கொஞ்சம் நாளையிலேருந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். அதே மாதிரி மேக்ஸ் கம்மியாக இருக்கிற ஏதாவது எக்ஸாம்ஸு சென்ட்ரல் கவர்மெண்ட் வருதான்னு பார்த்தேன். ஆமாம் வருது, அது அப்கமிங் வேக்கன்சி வருது. நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா நம்மளை மாதிரி மேக்ஸ் வராதவங்க அது தெரிஞ்சுக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக அப்ளை பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். மேக்ஸை தவிர மற்றெல்லாம் படிச்சிருவாங்க, மேக்ஸ் மட்டும்தான் வராது எனக்கு. ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணணும் இன்னும் கொஞ்சம். ஸோ இருந்தாலும் இதுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.